South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sony Ultra 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம். வெல்கம் டு கலர் பிளஸ். ஸோ கங்குவா வந்து தேர் சேயிங் இது தமிழ்நாட்டோட RRR பாகுபலி 2000 கோடி சம்பாதிக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு நான் நினச்சேன் நீங்கள் வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷரோடு வருவீங்கன்னு பார்த்தா கூலாக ஐ ஹேட் அ சுகர் கிரேவிங் ஒரு கோன் ஐஸ் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. யூ ரியலி வெரி கூல் ரைட் நவ். I'm fine, sir. I'm happy, sir. வெரி காம். I'm happy. I'm happy லைக் அபவுட் என்னது? About Kangwa, sir. The kind of response the trailer is receiving. ஓவராலாக ஒரு ஹாப்பி ஜோனில் இருக்கேன் சார். துளி கூட ஒரு நர்வஸ்னஸோ டென்ஷனோ அந்த மாதிரி இல்லை? இல்லை, எனக்கு எப்பவுமே நர்வஸஸ் வராது சார், ஜென்ரலாக வராது எனக்கு. ஓகே, ஐம் ஹாப்பி சார். ஐ கேன் சே தட் ஐம் வெரி ஹாப்பி சார் ஆக்சுவலி. ஓ நைஸ். நீங்கள் ரொம்ப நாள் முன்னாடி இந்த ஷௌர்யா உங்கள் முதல் படம் தெலுங்கு படம் ரிலீஸ் ஆனப்போ சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து கிரிட்டிக்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை, பிகாஸ் நான் வந்து என் நரேஷன் எடுத்துகிட்டு போய் ஆட்டோ டிரைவர்லேருந்து ஐடி பர்சன் மட்டும் எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் நான் அவ்வளோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிறதுனால அந்த ஃபீட்பேக்கை நான் எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்க்ரீன் பிளே இது பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லியிருந்தீங்க. ஒன் இஸ் அந்த ப்ராசஸ் இன்னும் ஃபாலோ பண்ணுறீங்களா அண்ட் கங்குவாக்கு அது பண்ணீங்களா அப்படின்னு ஐ வாண்ட் டு ஆஸ்க். இல்லை, எல்லா படத்துக்குமே பண்ணுறது தான் சார். கங்குவா மாதிரி புதிய முயற்சி பண்ணுற போது இன்னும் மிட்டிகுலஸாக பண்ணுவோம் சார். ஓகே. இப்போ இந்த ஐடியா ஃபார்ம் ஆன உடனே எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ப்ளஸ் எனக்கு தெரியாத சர்க்கிளில் ஏன்னா கமர்ஷியல் படம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சார், நான் கமர்ஷியல் படத்தை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு பிடிக்கணும், எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கணும். ஆனால் ஒரே ப்ராடக்ட் தான், அந்த ஒரே ப்ராடக்ட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மாசாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு சொல்லக்கூடிய ஜனரஞ்சக சினிமாங்கிறது அதுதான் சார் ஆக்சுவலி. ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து நம்ம நிறையா பேரை கூட பழகிறோம். இப்போ பழகிற போது எல்லாருக்கிட்டையுமே நான் வந்து இன்புட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன். படம் முடிஞ்ச பிறகு படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஷோ போட்டு ஒரு கொஷினர் மாதிரி கொடுத்து எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கலாம்னு தோணுது, அந்த மாதிரி ஃபுல்லாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐ ஒர்க் ஆன் தட் ஆக்சுவலாக பிஃபோர் த ஃபைனல் கட் பண்ணும்போது அது கங்குவா திரைப்படத்துக்கு எனக்கு அதுக்கு ஒரு டைம் ரொம்ப அழகாக அமைஞ்சிது சார் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரியாக எனக்கு திருப்தியாக ஒரு படம் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருக்குது சார் எனக்கு. ஓகே நைஸ். சி பிகாஸ் எங்கள் ஷௌர்யா பண்ணும்போது ஆமாம் அப்போது there was no ட்விட்டர் இன்டர்நெட் அதெல்லாம் இல்லை, ஸோ லீக் ஆகிற சான்சஸ்லாம் கம்மி. இப்போ நீங்கள் கங்குவா டைமில் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் கிட்ட போய் சொன்னால் யுவர் ஸ்டோரி மைட் கெட் அவுட். ஸோ யூ ஸ்டில் டூ தட்? இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் சொல்கிறோம் நம்ம. ஓகே. இப்போ ரெகுலராக வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பழகிறோம், அவங்ககிட்ட பழகிற போது தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வருவாங்க. ஆமாம், அவங்க ஸ்டில் ஃபாலோ தட். ஐ ஸ்டில் ஃபாலோ தட் சார். ஒரு ஐடியா ஃபார்ம் ஆன பிறகு அந்த ஐடியா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகலையாங்கிறது வந்து நான் ஜஸ்ட் பிச்சின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் எல்லாரும். ரைட். ஒரு வாட்டி யூ ஹேட் செட் இப்போ கமர்ஷியல்னு சொன்னீங்கல்ல, யூஸ் 2 words கமர்ஷியல் அண்ட் மாஸ். ஜனரஞ்சகம் சார். நான் வந்து கமர்ஷியல் வேர்டுக்கு வந்து எனக்கு உடன்பாடு இல்லை ஆக்சுவலாக. நீ அதான் சொல்லியிருந்தீங்க ஒரு வாட்டி, பிகாஸ் இட்ஸ் வெரி டர்ட்டி வேர்ட்னு சொல்லியிருந்தீங்க. டர்ட்டி வேர்டு நான் சொல்லலை, கமர்ஷியல் அது ஒரு மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி. இல்லை, கமர்ஷியல் என்ன ஆகுதுன்னா சார், இப்போ வழக்கமாக நம்ம பேசுகிறம்போது அவன் ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டான்டா அப்படிம்பாங்க. அவன் வந்து மணி ஓரியன்டாக ஆகிட்டாங்கிற பர்சனை வந்து கமர்ஷியல் ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கமர்ஷியல் சினிமாங்கிறது இப்போ எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க சார். அது ரொம்ப ரொம்ப காமனாக பயன்படுத்துகிற ஒரு கமர்ஷியல் சினிமா. என்னை பொறுத்த வரைக்கும் என்கேஜிங்காக இருக்கிற என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க ஆடியன்ஸை மைண்டில் வச்சு எடுக்கிற திரைப்படங்கள் இருக்குல்ல சார். ஓகே. ஆடியன்ஸ் மைண்டில் வச்சு எடுக்கிற படங்கள், தியேட்டர் மைண்டில் வச்சு எடுக்கிற படங்கள் இல்லைங்களா, அது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அது கமர்ஷியல் பேர் இருக்குது. நான் அதை வந்து ஜனரஞ்சகமான எமோஷனலான என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம்னு நான் சொல்லுவேன் சார். ஓகே. ஸோ இப்போ மாசன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எல்லாமே வந்து அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஜானர் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முன்னாடிலாம் சைஃபை, வெஸ்டர்ன், ட்ராமா அந்த மாதிரி. இப்போ மாஸ் அப்படின்ட்டு அது ஒரு தனி இது இட்ஸ் பிகம். மாஸுங்கிறது எழுத்தில் வருதா இல்லை ஒரு ஸ்டாரோட ப்ரெசன்ஸ்னால வர்ற ஒரு விஷயமா சார்? ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரைட்டிங் சார் ஆக்சுவலாக. ஓகே. மாஸ் அப்படிங்கிறது வந்து மாஸ் அஸ் அ வேர்ட் டினோட்ஸ் வந்து மாஸுங்கிறது ஒரு ஹியூஜ் க்ரௌடு தான் நம்ம மாஸ் சொல்கிறோம். மாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஹியூஜ் க்ரௌட் ஆஃப் ஆடியன்ஸ். எல்லா க்ரௌடில் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜில் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஒரு ஸ்டாரோட அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா சார், அது ஒரு ஒண்டர்ஃபுல்லான காம்பினேஷன் சார் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது வந்து ரைட்டிங் தான் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ KGF படம் இருக்குது சார். யஷ் வந்து கன்னடாவில் பெரிய ஸ்டார் சார். தமிழில் வந்து KGF முன்னாடி வரைக்கும் யஷ் வந்து பெரிய ஸ்டார் கிடையாது ஆக்சுவலாக. பட் ரைட்டிங் வாஸ் ஸோ ஸ்ட்ராங். அந்த ரைட்டிங் வந்து பயங்கர அந்த எலிவேஷன் இருந்த தொட்டு யஷ் வந்து பெரிய ஸ்டாராக வந்து மாறினார். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ரைட்டிங் சார். அந்த ரைட்டிங்கில் அந்த வேல்யூ இருக்கிற போது, அந்த 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 இன்டென்ஷன் இருக்கிற போது
ஒரு மாசியான ரைட்டிங் இருக்கிற போது அதுக்கு ஒரு அழகான ஒரு ஹீரோ வந்து ஜாயின் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தியேட்டரில் வந்து எலிவேஷன் வருது சார். ஸோ நீங்கள் அழகான ஹீரோன்னு சொன்னீங்கல்ல, ஸோ உங்கள் தெலுங்கு பாட்டை விட்டுலாம், இப்போ தமிழ் ஹீரோஸை பற்றி பேசலாம். யூ ஒர்க் வித் சீனியர்ஸ்லேருந்து ரஜினிகாந்த், அஜித், கார்த்தி, சூர்யா, 4 ஹீரோஸ். இவங்களுக்கு ஆன் ஸ்க்ரீன் வாட் இஸ் த யூஎஸ்பி தட் ஈச் ஒன் ஆஃப் தெம் பிரிங்ஸ்? சார் யூனிக்காக இருக்காங்க சார். அஜித் சார் கம்ப்ளீட் யூனிக் சார். சூர்யா சார் வந்து கம்ப்ளீட்லி யூனிக். ரஜினி சார் அதான், அது என்ன யூனிக்னஸ்? அது இப்போ நீங்கள் சூர்யாவை டைரக்ட் பண்ணுறப்போ வாட் யூ see through the when you see it on the monitor or when you see it on the camera, what do you see? Like அந்த அஜித்தை பண்ணும்போது what do you see? Like அவங்களுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று இருக்கும்ல. அஜித் சார் கூட படம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 நீங்கள் சொல்ல மாதிரி யூஎஸ்பி இருக்குல்ல சார். அஜித் சார் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு மெக்னானிமஸாக இருப்பார் சார். ஒரு கிவிங்காக இருக்கும், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கிவிங்காக இருக்கும். ஸோ நம்ம எழுதும்போது கூட எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது தோணும். ஆக்சுவலாக அவங்களுடைய பர்சனல் இமேஜ் அஸ் வெல் அஸ் ஸ்க்ரீன் இமேஜ், ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஸ்க்ரீன் ஹிஸ்ட்ரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அந்த ஹீரோக்கு வந்து ஒரு இமேஜுங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும் சார். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுன்னா, ஒரு மேக்னானிமஸ் அப்படின்னு தோணும் எனக்கு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகின ஒரு கதாபாத்திரம் சார். அவர் சார் ரஜினி சார் படங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிட்டு லத்திலெலாம் அடி வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு படமும் பார்க்குறம்போது. எனக்கு எப்படி தோணுன்னா, அவர் ஒரு ரொம்ப நாளாக பார்த்து பழகும்போது ஒரு ஃபேமிலி மெம்பர் ஃபீல் இருக்கும் சார் ரஜினி சாரோட படங்கள் பார்க்குறம்போது. ஸோ அதுதான் அவரோட யூஎஸ்பி நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் பார்க்க வரதே அப்படி தான் பார்க்க வருவாங்க. ஆக்சுவலி சூர்யா சாரை பொறுத்த வரைக்கும் சார், அவர் வந்து ஹீஸ் ஃபிசிக்கலி வெரி ஃபிட் சார். ஆக்சுவலி இஸ் வெரி அச்சைல், ஹீஸ் வெரி வாட் சே ஒரு ஒரு வாரியர் மோடில் இருக்கும் எனக்கு அவர் பண்ணுற போது பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்ன வேணால் பண்ண வைக்க முடியும் அவரை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வரும் அவருக்கு. ஸோ அதுதான் அவரோட யூஎஸ்பியாக நான் நினைக்கிறேன் சார். ஃபார் கங்குவா திரைப்படம் வந்து சூர்யா சூரர் கூட பண்ணணும் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் வரும்போது நான் எக்ஸைட் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அஸ் வெல் அஸ் இந்த கதாபாத்திரம் கங்குவாங்கிற கதாபாத்திரம் வந்து ஒரு வார் வித்தின் இருக்குது, வார் அவுட் சைடு இருக்குது. ரைட். ஸோ ஒரு ஃபிசிக்கலாகவும் இட் கோன் பி டிமாண்டிங் அஸ் வெல் அஸ் மென்டலாகவும் ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். ஸோ அது வந்து சூர்யா புல் ஆஃப் பண்ணிடுவாருங்கிறது எனக்கு அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் வச்சு என்னால் ஜட்ஜ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால தான் நான் சூர்யா சார் கூட போயிருந்தோம். கார்த்தி சார் வந்து எனக்கு அவரோட யூஎஸ்பி எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபன் தான் சார். ஆக்சுவலாக நான் பண்ண திரைப்படமும் சிறுத்தை அந்த மாதிரி படம் தான். அவர் வந்து என்ன சொல்கிறது, வெரி ஃபன் லவ்விங்காக இருக்கும் எனக்கு அவருக்கு. அதாவது ஒரு காலேஜ், இப்போ நம்ம காலேஜில் படிக்கிறோம், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல சார், அந்த டைப் ஆஃப் ஒரு வைப் இருக்கும் கார்த்தி சார் கிட்ட. ஸோ அதை நம்ம டேப் பண்ணி தான் சிறுத்தையில் வந்து அந்த கேரக்டர் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது சார். ஆனால் காமனாக நான் பார்க்குற விஷயம்னு ஒன்று இருக்குது சார், அதுதான் ஆக்சுவலாக ஹைலைட். எவ்ரிபடி இஸ் பங்க்சுவல் சார். ஓகே. ஆன் டைம் வராங்க செட்டுக்கு. இந்த ரெஸ்பெக்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா சார், எக்ஸ்ட்ரான ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ட்ரஸ்ட், 4 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு டைரக்டராக என் மேலே அவங்க வச்சிருக்க ட்ரஸ்ட்டு வந்து அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றிகரன் பட்டிருக்குன்னு சொல்லணும் சார். ஸோ திஸ் வாஸ் தி யூனிக்னஸ் அஸ் வெல் அஸ் த காமன் ஃபேக்டர்னு நினைக்கிறேன் சார். Fantastic. When the announcement came, the first question in my mind was, Sivawa? Because உங்கள் கேப்பபிலிட்டியை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஜென்ரலாக பிரம்மாண்டம் அந்த சைடில் நீங்கள் லைக் அவ்வளோ போனதில்லை. ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூ ஹேட் சாங்ஸ் இது அந்த மாதிரி லைக் இல்லை, பட் நீங்கள் மெயின்லி வந்து நான் உங்களை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ வீரமில் பிரதர் சென்டிமெண்ட் அதை வச்சு ஒரு கதை, இப்போ ஒரு விஸ்வாசம்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு எஸ்ட்ரேஞ்ச் கப்புள், அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட். அண்ணாத்தனா பிரதர் சிஸ்டர். ஸோ ஒரு இமோஷனை வச்சு அதை சுற்றி ஒரு கமர்ஷியல்னு வேர்டு யூஸ் பண்ண அது பழகிடுச்சு சார். இல்லை, ஒரு இமோஷனை வச்சு ஒரு ஜனரஞ்சகமான, ஓகே தட்ஸ் பெட்டர். ஒரு இமோஷனை வச்சு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் பண்ணுறவருங்கிறது தான், தட்ஸ் த ஜென்ரல் ஃபீல். பட் திடீர்னு கங்குவா மாதிரி யூனோ ஒரு ட்ரைபல் இது அது பிக் ஸ்கேல்னு ஒன்று, லைக் ஹவு டு திஸ், இந்த கான்செப்ட் இந்த டைரக்டர் எப்படி மீட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. வாட் இஸ் த ஆன்சர்? என்னவா இருக்கும் சார் ஆன்சர்? இந்த கேள்வி நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஐ ஃபர்கெட் விச் ஒரு அஜித், நீங்கள் 3 அஜித் படம் பண்ணியிருக்கீங்க. 4 பண்ணியிருக்கேன் சார். 4 பண்ணியிருக்கேன், சாரி. ஒரு படத்தும் போது நீங்கள் சொன்னீங்க ஐ ஹாவ் அ ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட் இன் மைண்ட், பட் ஆனால் அது எனக்கு இப்போ எப்போ பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுதான் கங்குவாவா? இல்லை சார், ஆக்சுவலாக இந்த கேள்வி இருக்குல்ல சார், இந்த கேள்வி வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க சார். சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா சார், லைஃபே நான் எப்படி பார்க்குறேன்னா சார், ஆக்சுவலி 2 விஷயம் எனக்கு வந்து உடன்பாடு இல்லை சார். நான் எப்பயுமே என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன் சார்,
எனக்கு கம்பேரிசன் பிடிக்காது சார், ரைட். ப்ரெஜுடிஸ் பிடிக்காது சார். அது ப்ரெஜுடிஸ்ன்னு சொல்ல ப்ரெஜுடிஸ் கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். பட் எனக்கு என்னென்ன சார், என் லைஃப்பில் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் சார். என்னோடய நியாயமான ஆசையில் எல்லாமே நிறைவேறியிருக்கு சார். ஒரு கரியரில் ஸ்டார்ட் பண்ணி ஜர்னியில் போயிட்டுருக்கோம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜனரஞ்சகமான திரைப்படங்களை எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். அவைகள் வெற்றி படங்களாகுது. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு பீரியட் படம் பண்ணணுன்னு ஆசை வந்திருக்கு, இதை பண்ணுறேன் சார். இப்போ நாளைக்கு எனக்கு வந்து சைஃபை படம் பண்ணணுன்னு ஆசை இருந்தால் அதையும் பண்ணுவேன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டருக்கு ஒரு ஜானருங்கிறது ஃபிக்ஸ் கிடையாது சார். அந்த ஜானருக்கு அவர் எவ்வளோ கிளியரிட்டியாக படம் எடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் சார் அங்கே அளவுகோல். ஆக்சுவலாக இப்போ ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுத்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன், இறைவன் அருள் அது பண்ணியிருக்கேன். இப்போ பீரியட் ஃபிலிம் பண்ணுறேன். ரைட். இந்த சிமிலாரிட்டிங்கிறது வந்து அந்த ஜானருக்கு நான் கொடுத்த கமிட்மெண்ட்டு இந்த ஜானருக்கு நான் கொடுக்குற கமிட்மெண்ட்டு தான். ஸோ ஒரு இயக்குனராக என்னால் எல்லா விதமான ஜானரும் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாகவே இருக்குது சார். ப்ளஸ் வந்து என்னால் சப்போஸ் இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து இறைவன் அருள் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியல. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கல. பிகாஸ் அது வந்து அட் த பேசிக் லெவல் எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் த ரைட்டிங், அன் ஐடியா ரைட்டிங். நீங்கள் எப்படி கேரக்டர்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறீங்க, என்ன கான்ஃப்ளிக்ஸ் கொண்டு வரீங்க. ஸோ எல்லா படத்துலையும் ஒரு பேசிக் ஒன்று தான் அது. ஸோ அது பிக் ஃபிலிம் ஸ்மால் ஃபிலிம் அந்த மாதிரி இல்லை. பட் ஐ எம் நாட் அகெயின் ப்ரெஜுடிஸ்னு நான் கேட்கல. நான் ஏன் கேட்டேன்னா, உங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டு பிகாஸ் இது உங்களுக்கு எப்போவுமே இந்த ஆசை இருந்திருந்தா நீங்கள் ஒரு 2 படம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல, இல்லை. ஸோ இவ்வளோ நாள் அது பண்ணாததை the only film that for me is a little different for in Tamil is that விவேகம். பிகாஸ் அது வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அந்த மாதிரி போச்சு. பட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஜோனில் இருந்திருக்கீங்க. அது ஸோ நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜோன் போல இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ தட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ரிலேஷன்ஷிப் அப்சல்யூட்லி ரைட். எனக்கு வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸு, எமோஷன்ஸு, இதை பேஸ் பண்ணி இதை படங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். ஏன்னா இது காலகாலத்துக்கு இது அப்படியே இருக்கும் சார். ஆக்சுவலி அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் சார். ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் இருக்கக்கூடிய நுவான்சஸ், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பந்தம் வாங்கலாம் சார், அதை நான் ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் சார். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி மேட்டர்ஸ் சார். என்ன தான் நம்ம உலகத்தில் எங்கே கொடி கட்டி பறந்தாலும் சரி, நம்ம உழைக்கிற உழைப்புங்கிறது குடும்பத்துக்காக தான். நமக்காக கஷ்டப்பட போகிறவங்க, நமக்காக வருத்தப்படுறவங்க, நமக்காக சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம்ங்கிறது வந்து ஃபேமிலி தான். அதை நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கு அந்த மாதிரி ஜானரில் படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் புது புது ஜானர்களில் படம் பண்ணணுன்ற ஆசை எனக்கு எப்பயுமே இருக்குது சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு மைண்டுக்குள்ளே ஒன்று செட்டப் இருக்குது சார். ஒரு விதமான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒவ்வொரு காலம் கணிஞ்சு வரும் பொழுது அதுக்கான சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக உருவாகும் சார். அப்படி எனக்கு இந்த கதை வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்கு சார். ஆக்சுவலாக நான் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணிக்கல, எப்பயும் ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் மாட்டேன். எனக்கு இந்த பீரியட் சப்ஜெக்ட் என் மைண்டில் இருந்தது, இது கரெக்டான சூழ்நிலை ஒன்று அமைஞ்சுது, ஸோ அதை பண்ணுறோம், அவ்வளோதான் சார். இது வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் அது இல்லை. என்கிட்ட மொத்தம் ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் இருக்குது சார். கங்குவா மாதிரியே அவுட் ஆஃப் த பாக்ஸாக, ப்ளஸ் வந்து ஒரு வேறு ஜானரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேக்ட்ராப்பில் எனக்கு நான் ஒரு 5-6 ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார். அது காட் வில்லிங், காட் ஸ்பீட் ஒவ்வொன்றா எடுத்து பண்ண ஆசைப்பட்றேன் சார். ஃபேண்டாஸ்டிக். இப்போ கங்குவா பற்றி பேசும்போது எல்லாருமே வந்து, இல்லை மற்ற படங்கள், சில பேன் இண்டியா படங்களை பற்றி பேசும்போது, இல்லை தமிழ்லேயே வந்து சில படங்களை பற்றி பேசும்போது, இப்போ ஹாலிவுட் லெவலுக்கு எடுத்திருக்காங்கப்பா, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வாட் இஸ் தட் ஹாலிவுட் ரேஞ்ச்? அது ஸ்கேல் அப்படி சொல்கிறாங்களா, இல்லை ஐ நெவர் அண்டர்ஸ்டுட் தட் கம்பேரிசன். பேட்டர்ன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் பேட்டர்ன் தான் சார் பார்க்குறேன். ஒரு ஃபார்முலா இருக்குது சார். ஆக்சுவலாக ஒரு ஜனரஞ்சகமான படம் எடுக்கிற போது ஒரு ஃபார்முலா இருக்குது சார். அந்த ஃபார்முலா பிரேக் பண்ணியிருக்காங்களா சார். டோட்டலாக ஹாலிவுட் பிக்சர்ஸ் பார்க்கும்போது அந்த ஃபார்முலாவில் இருக்காது. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், அது அவங்களோட செட்டப் வேறு இருக்கும் சார். ஹாலிவுட் ஸ்டைலுங்கிறது அந்த நரேஷனும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கதைக்களங்களும் தான் சார் நான் நினைக்கிறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைஃபை ஃபிலிமாக இருக்கட்டும், ஒரு ஜாம்பி ஃபிலிமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஸ்பை த்ரில்லராக இருக்கட்டும், இது வந்து ஒரு பர்டிகுலர் ஜானர்ஸ் இருக்கு இல்லைங்களா சார். அந்த ஜானர்ஸ் வந்து நமக்கு அவ்வளோ யூஸ் கிடையாது. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கோம், விச் வி ஆர் வெரி குட் அட் தட். அது இருக்குது சார். ஸோ இதை தான் நான் பார்க்குறேன் சார். உங்களுக்கு அந்த ப்ரிமிஸில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து விக்ரமார் கூட வந்து சிறுத்தை எடுக்கிறீங்க. இப்போ அந்த ஜோனில் இருக்கும்போது, இஸ் தேர் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஆடியன்சஸ் ஆஃப் இந்தியா? இல்லை எல்லாருக்குமே வந்து ஒரு இமோஷன் கலந்த ஜனரஞ்சகமான கதை பண்ணால் டஸ் இட் ஒர்க் அக்ராஸ் லைக் தமிழ், தெலுங்கு எதுவாக இருந்தாலும், இல்லை
தெலுங்குனா இப்படி இருக்கும், தமிழ்னா கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், ஆடியன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்காங்க. இப்போ பேன் இண்டியாங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னாலே ஆடியன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் சார் இருக்காங்க. சேம் ஆடியன்ஸ். தேர் சேம் ஆடியன்ஸ் சார். இஃப் தேர் எமோஷ்னலி கனெக்டட், இஃப் த மூவி இஸ் எங்கேஜிங், எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வருதுங்கிறது தான் கேள்வியே கிடையாது சார். ஆக்சுவலி ஒரு யூஎஸில் எங்கேயோ எடுக்கிற ஒரு படம் வந்து இங்கே பட்டையை கிளப்புது சார். இந்த லாங்குவேஜுங்கிறது பேரியர் கிடையாது, ஆனால் இந்த ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும் சார். அதுதான் அதோட குறியீடு, அதுதான் அதோட அளவீடுன்னு சொல்லலாம் எனக்கு. ரைட். ஸோ உங்கள் மற்ற படங்கள் மாதிரி கங்குவாலியும் ஈவன் தோ தேர்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆல் தட், there's an emotion that connects. 100% கோர் எமோஷன் இருக்குது சார். ஐ பிலீவ் இன் தட் ஒன்லி சார். ஓகே, அது என்னன்னு இப்போ சொல்ல முடியாதுல்ல சார்? ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். ப்ராமிஸ்ங்கிற பாயிண்டில் நான் சொல்கிறேன் சார். ப்ராமிஸுங்கிற ஒரு விஷயம், ஃபர்கிவ்னஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் சார் பேஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் எப்பவுமே கோராக நினைப்பேன் சார். ஒவ்வொரு படத்துலையும் நான் கோராக நினைப்பேன் சார். விஸ்வாசம் உங்களுக்கு பிடிச்ச படம், ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லி கொஞ்சம் முன்னாடி அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன் சார். ஆக்சுவலாக இதில் நான் சொல்ல வர விஷயம் வந்து ஃபர்கிவ்னஸ் ஆனால் ப்ராமிஸ் சார். அது இந்த உலகத்தில் அடிப்படையாக எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமா நான் நினைக்கிறது வந்து சார் ஃபர்கிவ்னஸ் சார். அது ரைட். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா கூட அவரை மன்னிக்கிறோம்ல சார். அது வந்து ஒரு பெரிய குணமாக நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக அது வந்து ஒரு அழகான ப்ரெமிஸில் சொல்லும் போது, இப்போ யுத்தங்களால் நிறைஞ்சிருக்க உலகம் சார் இது. ஆக்சுவலாக ஃபர்கிவ்னஸ்ங்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதில் வந்து எம்ஃபசைஸ் பண்ணியிருக்கேன் சார். ஆக்சுவலாக எக்ஸப்ட் ஃபார் 2 ஃபிலிம்ஸ் நீங்கள் அனிருத்தோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. மற்ற எல்லா படங்களுமே வந்து இமான், டிஎஸ்பி இந்த மாதிரி தேர் ஆல் டேலண்டட், பட் தே ஆர் நாட் த வெரி டாப் லெவல். அதான் நான் சொல்கிறேன். லைக் இப்போ ஒரு காலத்தில் ரஹ்மான் அந்த மாதிரி, இப்போ அனிருத் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஹவு டு டிசைட் யார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு? பிகாஸ் ஜென்ரலாகவே ஒரு பெரிய படம்னா இன்றைய காலகட்டத்தில் பீப்புள் கோ டு அனிருத். தட்ஸ் த பேட்டர்ன் தட் ஹஸ் ஹேப்பன், ரைட்? பிகாஸ் இளையராஜா காலத்தில் பெரிய படம்னா இளையராஜா கிட்ட போவாங்க. இப்போது ரஹ்மான் வென் ஹி வாஸ் லைக் just out of the gate and all that, big films would immediately go to him. அந்த மாதிரி how do you decide the music director? ஆக்சுவலாக சார், ஒரு டிரெக்டராக நான் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர், செகண்ட் டாப் டைரக்டர், மியூசிக் டைரக்டர் நான் பார்த்ததே கிடையாது. லைஃப்லேயே நான் பார்த்ததில்ல, பார்க்கவும் மாட்டேன் சார். ஆக்சுவலாக அது ஒருவேளை ப்ரொடியூசர்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்களே சார், ஒரு பெரிய படத்துக்கு அப்போ மார்க்கெட்டிங், அது மார்க்கெட்டிங் சார். மார்க்கெட்டிங் என்கிட்ட கொண்டு வரவே மாட்டாங்க சார். எந்த ப்ரொடியூசர்ஸும் கொண்டு வர மாட்டாங்க சார். நான் ஒரு கதை எழுதியிருக்கேன் சார். இந்த கதைக்கு இந்த ஹீரோ இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம ஆசைப்படுற மாதிரியே, ஏன் அப்படி ஆசைப்படுறோம் சார்? அந்த ஹீரோக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அவருக்குன்னு சில ப்ளஸஸ் இருக்கும், அவருக்குன்னு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ஒரு கதைக்கு ஒரு ஹீரோ செலக்ட் பண்ணுறோம். அதே ஜானர் தான், அதே அளவீடுகள் வச்சு தான் இந்த கதைக்கு டிஎஸ்பி சார் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கதைக்கு அனிருத் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கதைக்கு இமான் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து டிசைட் பண்ணுறது வந்து அந்தந்த மியூசிக் டைரக்டருடைய நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது சார். ஆக்சுவலாக அது என் மைண்டில் அது வரவே வராது. ஆக்சுவலாக என் மைண்டில் என்ன வரும், இமான் சார் இந்த கதைக்கு இமான் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைப்பேன், டிஎஸ்பி சார் இந்த கதைக்கு பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு இருக்க அளவீடு. அது காரணம் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண திரைப்படங்களுடைய சாயல் தான் சார். ரைட். சாயல் தான். அந்த ஸ்டைலில் வந்தால் நல்லா இருக்கும். அந்த ஸ்டைல் தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகே, அந்த ஸ்டைல் தான் டிசைட் பண்ணுது. அதுதான் நான் நினைக்கிறேன். ரைட். உங்கள் அடுத்த படம் என்னென்னு ஒரு வாட்டி கேட்டப்போ நீங்கள் வந்து ஐ டோன்ட் பிளான் எனிதிங் அப்படின்னு சொன்னீங்க. வாட் இஸ் தட்? எப்படி பிளானே பண்ணாமல் ஹவு கேன் யூ லிவ்? சார் லைஃபே நான் அப்படி தான் சார் வாழ்ந்துட்டுருக்கேன். அடுத்த செகண்ட் நான் பிளான் பண்ணதே கிடையாது. ஓகே. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம பிளான் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய காமெடி நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக ஒன்லி காட் நோஸ் சார். காட் ஒன்லி நோஸ் சார். ரைட். எதுவுமே நீங்கள் பிளான் பண்ண முடியாது சார். நான் நம்புறது ஒரே ஒரு ஃபிலாசபி தான் சார். லைஃப்லேயே நான் ஃபாலோ பண்ணுறது தான் சார். நேற்றுக்கு முடிஞ்சு போச்சு சார், மறந்துடணும் சார். நாளைக்கு தெரியாது சார், அதை பற்றி யோசிக்கக்கூடாது சார். இந்த செகண்ட் சார், நவ், த கான்செப்ட் ஆஃப் நவ். இந்த நவ்வில் நான் எவ்வளோ சின்சியராக இருக்கேன், எவ்வளோ உண்மையாக இருக்கேன், அது மட்டும் தான் சார் என் கையில் இருக்குது. அது மட்டும் நான் கன்ஃபார்மாக பண்ணுவேன் சார். மற்றபடி நான் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை சார். ரைட். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போது கங்குவா முடிஞ்சிச்சு, ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் ஒரு படம் நீங்கள் எடுக்கணும். தட் இஸ் அ பிளான்ல. அதான் சார், அது நான் வந்து மெட்டிகுலஸாக உட்காந்து அது ஸ்டிக் ஆன் பண்ண மாட்டேங்கிறேன். நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். அது நடக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. எல்லாமே அப்படி தானே சார். ஓகே. அது இப்போ உங்ககிட்ட கதையே கிடையாது. கதை நிறைய கதை இருக்குது. நீதான் இப்போ தான் வந்து ஒரு 5-6 கதை, நிறைய கதை இருக்குது. 5-6 இல்லை, நிறைய கதை வச்சுருக்காங்க. பட் எது பண்ண போகிறோன்னு யாருக்கு சார் தெரியும்? ஆக்சுவலாக ஓகே, இது கொஞ்சம் ஓகே. But I understand what you're saying. Another quote that I really liked was, you said, நான் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், அதனால தான் என்னோடய ஃபிலிம்ஸ்லாம் கொஞ்சம் லவுடாக இருக்குது, பிகாஸ் அது வந்து என்னோட ஆல்டர் ஈகோ மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. That is also very true sir. ஆக்சுவலாக இப்போ ஸ்க்ரீனில் படம் பார்க்குறோம்ல சார், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஏன் சார் வந்து ரசிச்சு பார்க்குறேன்,
நம்மளால அதை பண்ண முடியாது. ஒரு ஹீரோ வந்து ஒரு சூப்பர்மேன், நம்ம எதுக்கு சார் சூப்பர்மேனை ரசிக்கிறோம்? ஒரு காமன் மேன் வந்து அதுலேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறாப்புல சார். ஆக்சுவலாக ஒன்று அது கத்தி கித்தி ரகலையாக பண்ணி சந்தோஷப்பட்டு பார்க்குறம்போது வெண்ட் அவுட் ஆகிறாங்க, அது ஒரு பெரிய விஷயம் சார். ஆக்சுவலாக இன்னொன்று வந்து ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல சார், அது ட்ரான்ஸ்ஃபர் சார். ஆக்சுவலி ட்ரான்ஸ்ஃபர். அதனால தான் வந்து ஹீரோஸ் படங்கள் வந்து இவ்வளோ கொண்டாடப்படுதுன்னு நினைக்கிறேன். ஹீரோயிசம் கொண்டாடப்படுறதுக்கு காரணமே அதுதான் சார். ஆக்சுவலி இட் கிவ்ஸ் ஹோப் சார். ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஹீரோ வர்ஷிப்பிங் சார், இட் கிவ்ஸ் ஹோப் ஆக்சுவலி. ஏன்னா எவ்ரிபடி இஸ் ஹேவிங் அ பேட்டில் இன் தேர் லைஃப் சார். ஒரு திரையில் ஒரு கலைஞன் வந்து ஜெயிக்கிறத பார்க்கும்போது தானே ஜெயிச்சு தான் உணர்றான் சார். இப்போ தன்னோட வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கான உந்துதல் அது மாறுதுந்தாங்கன்னா ஹீரோயிசம் அதுதான் ஒர்க் ஆகிற ஃபேக்டராகவே நான் நினைக்கிறேன் சார். ஐ லவ் ஹீரோயிசம் சார். ஆக்சுவலி ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் பண்ண முடியுமா? ஹீரோயிசத்தோட படம் பண்ணணும் சார். ஓகே. அவங்க ஹீரோ வந்து ஸ்டார்ஸ் நடிக்கணுங்கிறது வந்து நடித்தா சூப்பர், ரைட். பட் கதையில் ஹீரோயிசம் இருக்கணுங்கிற சார். என்னவே நான் இருந்துட்டு போட்டு ஒரு வின்னிங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் பண்ணுற கதைகளில் ஒரு வின்னிங் இருக்கணும், ஒரு ஹோப் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஆக்சுவலாக எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி, இதில் எல்லாமே வந்து யூ கைண்ட் ஆஃப் ஸ்பெண்ட் சம் டைம். எஸ். சில டேரக்டர்ஸ் என்ன, தே கம் ஆஸ் ஒன்லி டேரக்டர்ஸ் ஆர் ரைட்டர் டேரக்டர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சினிமாட்டோகிராஃபி பற்றி தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு தெரியும், சினிமாட்டோகிராஃபர் கிட்ட அதை சொன்னால் அவர் பண்ணிவிடுவார். எனக்கு எடிட்டிங் பற்றி தெரியணும்னு தேவையில்லை, ஆனால் எனக்கு எப்படி கட் பண்ணோன்னு சொன்னால் எடிட்டர் பண்ணிவிடுவார். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ அப்ரோச்சஸ்? தட் இஸ் உங்களை மாதிரி அது என்னன்னு அதை பழகி ஒரு கைண்ட் ஆஃப் யூவ் டன் தட் ஃபார் சம் டைம், வெரஸ் அதர் பீப்புள் ஆர் சேயிங் நான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ அண்ட் ஐ வில் கிவ் இட் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இந்த ரெண்டு அப்ரோச்சுக்கு என்ன வித்தியாசம்? எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல தெரியல. ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன் சார். இப்போ நல்லா கார் ஓட்ட தெரியுது சார், காரோட மெக்கானிசமும் தெரியுதுன்னா அவ்வளோதான் சார் வித்தியாசம். ஒருத்தருக்கு கார் ஓட்டவும் தெரியுது, காரோட மெக்கானிசமும் தெரியுது அவருக்கு, அவர் ஒரு டிரைவர் சார். இன்னொருத்தர் சூப்பராக கார் ஓட்ட தெரியும் சார், அது ஒரு டிரைவர் சார். அவ்வளோதான் சார் வித்தியாசம். ஆக்சுவலி ஸோ தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவசியம் இல்லை சார். ஓகே. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஹேஸ் இட் ஹெல்ப் யூ? 100% ஹெல்ப் ஆகும் சார். அதுதான். ஸோ ஹவு சார் அதுதான் சார். ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து இப்போ நான் எடிட்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற பொழுது என்னால் கிறிஸ்பாக சொல்ல முடியுதா நான் நம்புகிறேன் சார். மற்றவங்களாலையும் சொல்ல முடியும் சார், 100% சொல்ல முடியும். அதனால தான் நான் அது அளவீடு கிடையாது. என்ன வாட் ஒர்க்ஸ் ஃபார்மிங்கிறது நான் just from your side of view. எனக்கு என்னென்னா, இப்போ நான் வந்து 2 hours 45 minutes கங்குவா படம் எடுக்கிறேன் சார். ஃபைனல் கட்டை பார்க்கும்போது 2 hours 45 minutes to 47 minutes வந்துச்சு சார். இப்போ வந்து அது 2:27 ஃபைனலாக அது கட் ஆகுது சார். ஓகே. இந்த கிறிஸ்ப்னஸ் வருது இல்லை சார். ஒரு 2.25 மணி நேரம் படம் எடுத்துகிட்டு அது 2.5 மணி நேரம் ஆக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகுறது என்ன காரணம்னா, என்னோடய எடிட்டிங் பேக்ரவுண்டாக நான் நம்புகிறேன் சார். ஆக்சுவலாக ஒரு 600-700 எபிசோட்ஸ் நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கட் பாயிண்ட்டுங்கிறது எனக்கு கிளாரிட்டியாக தெரியுது. மல்டிபிள் ஆங்கிள்ஸ் நான் ஷூட் பண்ணதே கிடையாது. எடுத்து சிங்கிள் கேமரா தானா? சிங்கிள் கேமரா தான் சார். ஆக்ஷன் பிளாக் எடுப்போம் 2 கேமராவில். மல்டிபிள் ஆங்கிள்ஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் உட்காந்துருக்கோம், இங்கே ஒரு செஷன் வச்சுட்டு திருப்பி அதே டைலாக் இன்னொரு ஆங்கிளில் வைக்கிறது, இன்னொரு ஒயிடில் வச்சு அதே ஷார்ட் எடுக்கிறது நான் பண்ணதே கிடையாது சார். வரைக்கும் பண்ணதே இல்லை. அதே மாதிரி டெலிட்டட் சீன்ஸுங்கிறது வந்து 10 படத்தில் இப்போ மிஞ்சி போனால் ஒரு 3 சீன் டெலிட் சீன் இருக்கும் சார். அவ்வளோதான் சார். 10 படத்துக்கு சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது அச்சீவ் பண்ண முடிஞ்சது காரணம் வந்து நேர விரயம் இல்லாமல் பார்த்துக்கிறது, ஹியூமன் எனர்ஜி வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக நான் நம்புகிற விஷயம் வந்து என்னோடய எடிட்டிங் பேக்ரவுண்டாக நான் நம்புகிறேன் சார். ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபராக ஒரு 13 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து ஷூட் ஸ்பாட்டில் வந்து எனக்கு வந்து அதோட நுவான்சஸ் முழுக்க தெரியுது இல்லை சார். இப்போ ஒரு லைட்டுக்காக வெயிட் பண்ணுறாரு கேமராமேன்னா எனக்கு அது புரியுது. அவர் எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு அது புரியுது. ஒரு ஆங்கிளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பொழுது கேமராவுடைய கிரவுண்ட் லெவலில் எந்த ஹைட்டில் வச்சு இந்த லென்சிங் பண்ணால் இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஜக்ஸ்டபோஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி இருக்கு இல்லைங்களா. நாங்கள் பேசும்போது ரொம்ப ஈஸியாக என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது தான் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்க சார், என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க கிளாரிட்டிங்கிற வார்த்தை நீங்கள் மற்றவங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அந்த கிளாரிட்டி காரணமாக நான் நினைக்கிறது வந்து இந்த 2 ஒர்க்கு நான் ஒரு பீரியட் ஆஃப் பண்ணிட்டு வந்ததாக நான் நம்புகிறேன் சார். ரைட். பட் கிளாரிட்டியோட ஒன் திங் ஐ கீப் ஹியரிங் அபவுட் யூ இஸ் யூஆர் சச் அ நைஸ் பர்சன். அது இல்லை சார் எனக்கு. But that's what a lot of people say. So that is what I've heard a lot. அது இல்லை சார். ஆக்சுவலி எல்லாரும் சொல்கிறது நானே கேள்விப்படுறேன். பட் ஐ பீன் லைக் திஸ் சார். எனக்கு அது நைஸுங்கிறது நான் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல சார். ஓகே. ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன் சார். ஓகே. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் நாட் டு ஹர்ட் சம்மன் சார். அவ்வளோதான் சார். as simple as that. ரைட். அண்ட் ஹர்ட் பண்ணால் forgiveness இமிடியேட் சார். இமிடியேட் which is part of Kangwa. நோபடி என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார். இந்த உலகம் நல்லவர்களால் நிறைந்தது சார். ஆக்சுவலி right. So may good things happen. Thank you so much and all the best for Kangwa. Thank you so much, sir. Thank you so much, sir. South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sony
Dual Tower 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.